guys, welcome back to our channel. நான் உங்க பேர் ஜெனிஃபர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கிளாஸ் ரூம் காதல் எபிசோட்ஸோட கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 4 5 நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து கிளாஸ் ரூம் காதல் லாஸ்ட் எபிசோடுக்கு நீங்க காமிச்ச லவ் அண்ட் சப்போர்ட் சீரியஸா வந்து நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, நான் தான் எனக்கே வந்து என் பண்றதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னா அதை முடிச்சதுக்கு நீங்க காமிச்ச ஒரு சோகம் வந்து எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் யா, எல்லா சீரீஸ்க்குமே எல்லா படத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு எண்டுன்னு ஒரு விஷயம் தேவை. ஸோ அதனாலதான் அதையும் முடிச்சேன். பட் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டணும் அப்படின்ற ஃபீல் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ் ரூம் காதல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். அண்ட் இப்போ இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களோட ஃபேவரட்டான கேரக்டர் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சீசன் 2 கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் மறுபடியும் சொல்றேன், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் திஸ் கிளாஸ் ரூம் காதல் சீரீஸ். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். அது உங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு கனெக்டிங்கா நான் கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட எப்படி லைக் கொடுங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இவன் இங்க என்னடி பண்றான்? அதான்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த டியூஷன் தான் சேர போறோம். இன்னைக்கு தாண்டி எனக்கே நீ சொன்ன. அதுவும் கரெக்ட் தான். எங்க போனாலும் பேடே வந்துடுறானே. ஹலோ மேடம், டெக்னிக்கலி பார்த்தா ஆல்ரெடி அந்த பையன் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல நீ தான் 8ஆம் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச. இப்போ அவனை ஃபாலோ பண்றான். மூடு லாஜிக்கலி கரெக்டா பேசலாமா? லாஸ்ட்ல இடம் இருக்கு பாரு, போய் அங்க போய் உட்காரு போ. நம்ம பக்கத்துல உட்கார சொல்றாரு டியூஷன் சார். அதான் வந்து உட்காரான்னு தெரியல. நவுந்து உட்கார், வா சைடு. சரி ஓகே சார். படிங்க எல்லாரும் ஒழுங்கா, சரியா? அப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் என்னதான் திட்டுவாங்க. ஹாய் குமார். ஹாய். வீட்ல இருந்தா இவளோட ஞாபகமாவே இருக்குன்னா டியூஷன் சேர்ந்தோம். இங்கேயும் இருக்கா. ஒரு காட்ஸ் பிளானா இருக்குமோ? படிக்கலான்னு வந்தேன். இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன்னு தோணுது. நல்லா படிக்கிற பொண்ணு தானே, நீ எதுக்கு டியூஷன்லாம் சேர்ந்துட்டு? இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். நீ என்ன திடீர்னு டியூஷன்லாம்? வீட்டுல உட்காந்தா படிக்க முடியலன்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்ந்தா படிக்கவாது செய்யலாமே. அப்புறம் ஜெனி, நீ கடைசியா வந்து பேசினதுக்கு அப்புறம் கடைசி ஒரு 6 மாசமா நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. சாரி, நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது, தப்பு தான். ரொம்ப அந்த டைம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. நல்லா இருக்கட்டும் குமார். அந்த சிச்சுவேஷன்ல நான் உன்னை விட மோசமா ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மெச்சோர்டா தான் ஹேண்டில் பண்ணேன். அனு, இந்த சம் நீ போட்டல? பைத்தியக்காரி, சமாளிக்கிறன்ற பேர்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டியூஷன் வந்து மேக்ஸை கேட்குறேன் கிட்ட. பிசிக்ஸ் புக் எடுறீங்க. அந்த கடைசியில இருக்க 3 பேரும் படிக்கிற மாதிரியே தெரியல. எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. நானும் பேசி முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு பாக்குறேன். படிங்கடா, நல்லா மார்க் வாங்கணும், அப்பதான் நல்லா இருக்க முடியும். பாய்ஸ் டாய்லெட் வாடா, முடிஞ்சா சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம்னு சொன்னாலே பயந்து ஓடுற பயந்தாங்கொழி பையன் இப்ப இவன்லாம் இவ்வளவு பேசுறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிற? ஒண்ணும் கிடையாது, ஸ்கூல் முடிய போகுதுன்ற ஒரு திமிரு தான். அவன் மட்டும் என் கை. ஜெனி. செல்லுகுமார். ஜெனியா? இவங்க 2 பேரும் என்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க? இல்ல ஜெனி, நம்மளோட டியூஷன் சார் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தாருல சாட்டர்டே. அதோட நோட்ஸ் என்கிட்ட இல்ல. நான் அப்ப மேட்ச் போயிட்டேன். உன் நோட்ஸ் கொடுக்குறேன், நான் காப்பி பண்ணிட்டு தரேன். இதுல எல்லாமே இருக்கு, நீ முடிச்சுட்டு டியூஷன்ல கொடுத்தா போதும். சரி ஓகே. என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க. மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. எப்ப தந்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்க? எல்லாம் மச்சான், இப்ப நாங்க 2 பேரும் ஒரே டியூஷன், நேற்று டியூஷன் சேர போறேன்னு சொன்னல, பார்த்தா ஜெனியும் அனுவும் உட்காந்து இருந்தாங்க. அதனால திருப்பி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ இப்போ உங்க 2 பேருக்குள்ள நீ பேசினாலே எனக்கு புரியாது. இது என்னடா சைன் லாங்குவேஜ்? இல்ல மச்சான், இப்ப நீங்க லவர்ஸ் கிடையாது, ஆனா ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் ப்ராப்ளம் விட நீங்க 2 பேரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. என்னவோ பண்ணி தொலைங்க. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு புரியல, பிரச்சனை இல்ல. சரி, நீ ஏன் டியூஷன் சேர்ல எப்பயும் அவன் கூட ஓட்டிட்டே இருப்ப? அவருக்கு டியூஷன் எல்லாம் தேவையில்லையா? வீட்டுல படிச்சா அவர் நிறைய மார்க் வாங்கிடுவார், அவரே சொல்லிக்கிட்டாரு. நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் டியூஷன் தேவையா? ஜெனியும் நல்லா படிக்கிற பொண்ணு தான், இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்ந்திருக்கா. அப்புறம் அவரை என்ன சொல்லுவேன்? நான் போறேன். அப்புறம் கண்டுக்காத. பை. டியூஷன் போயிட்டு வரேம்மா.
கொஞ்சம் நேரம் அமைதியா நான் ஜெனிஃபர், சார். அந்த குமார்ன்ற ஸ்டூடெண்ட்டும் உங்க ஸ்கூல் தானே? ஒழுங்கா படிக்கிறானா அப்பப்போ பாத்துக்கோ, சரியா? எல்லாரும் சேர்ந்து நல்ல மார்க் வாங்கணும். நீ மட்டும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கூடாது. ஷார் சார், கண்டிப்பா. ஓ வாங்க மேடம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டியூஷன் வரதுக்கு. ஆமாடி, வீட்டுல இருந்து கிளம்புறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு எட்டச்சடை எங்க டியூஷனுக்கு நான் படிக்க தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உன் பப்பா அழகா இருக்குடி, செமையா இருக்கு. தேங்க்ஸ் டி. ஹேர் ஸ்டைல விட எனக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஹாய் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்க. இந்த பக்கா பத்மநாதன் சார் டியூஷன்ல படிச்ச எந்த ஸ்டூடெண்ட்டும் கம்மி மார்க் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. அதை யாரும் கெடுத்துடாம பாத்துக்கோங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். நான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஒரு 3 பீப்புளா குரூப் ஃபார்ம் பண்ணி பாத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடையாது. உனக்கு ஒரு வேளை என் கூட குரூப்பா இருந்து படிச்சா கம்ஃபர்டபுளா இருக்காது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா நான் வேற ஏதாவது டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க வேற ஏதாவது 3 பேரை படிக்கிறீங்களா? இதுல நான் அன்கம்ஃபர்டபுளா இருக்க போகுது. நம்மளால சேர்ந்தே படிக்கலாம். எங்க 2 பேருக்கு ஓகே தான். உனக்கு ஓகேனா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல சார். ப்ரீவியஸ் சார் கொஸ்டின் பேப்பர். சரிப்பா. அப்புறம் தம்பி குமார் சார், உனக்கு அந்த ஜெனிஃபர் பொண்ணு மேல கொஞ்சம் விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வயசுல மத்தவங்க எல்லாரும் தப்பு சொல்ற விஷயம் உனக்கு மட்டும் கரெக்ட்னு தோணலாம். அதுவும் தப்பு இல்ல, ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஆனா ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இது தப்புன்னு தோணலனா அதுக்கப்புறம் அதுக்காக சண்டை போடு. ஓகே சார். இப்ப நல்லா படிங்க. நீ பாரு, நல்லா படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்க. தேங்க்யூ சார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. நல்லா எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க. எனக்கு உங்க எல்லாரும் மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க நினைச்ச மார்க் வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதோட வாழ்க்கை முடிய போறது இல்ல. நம்ம நினைக்கிறதா வாழ்க்கை, நம்ம கையில தான் வாழ்க்கை, சரியா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். I am going to miss my school life and school friends. இல்ல, அது 12th ரொம்ப ரொம்ப சீக்கிரமா போய் முடிஞ்ச மாதிரி இருக்கு. மச்சான் நாளைக்கு ஃபேர்வெல் மச்சான். நம்ம ஸ்கூல் பண்ணதுலயே ஒரு நல்ல காரியம்னா இது ஒண்ணு தான்டா. நம்மளுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சு பை சொல்லி ஸ்கூல்ல விட்டு அனுப்புறது. ஸ்கூல் ட்ரிப்பு கூட்டு போகாம நம்மள ஃபேர்வெல் வச்சு ஏமாத்துறாங்க. நீயும் சந்தோஷமா இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நீ ஃபேர்வெல் வரதானே? நீ ஏன் வரலனாலும் நாளைக்கு ஃபேர்வெல் நான் இருப்பேன். அது ஏன் அப்படி? என்ன விஷயம்ன்றத நாளைக்கு சொல்றேன். ஓகே. செம்ம ஹாப்பியா இருக்க. நாளைக்கு ஃபேர்வெல். என்னடி சந்தோஷமா சொல்ற? ஃபேர்வெல்ல ஸ்கூல் முடிய போதுன்னு எனக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் லைட்டா சோகமா தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாரையும் நம்ம சாரியில பார்க்க போறோம்ல, அதை நினைச்சு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்குன்னு வச்சுக்கலாமே. கன்ஃபார்மா நம்ம சாரி கட்டு வர போறோமா? என்னால முடியவே முடியாது. அதெல்லாம் தெரியாது. கன்ஃபார்மா 2 பேரும் நாளைக்கு சாரியில தான் வரும். சரி, பாக்குறேன். மச்சான் டே யூனிஃபார்ம்ல மட்டும் பார்த்துட்டு இருந்த நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இன்னைக்கு கலர் சாரில பாக்கிறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்குடா. அதோட பக்கத்து கிளாஸ் பொண்ணுங்களும் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்கூல் முடிய போதுன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கான்னு பாரு. சரி, இன்னைக்கு ஃபேர்வெலுக்கு நான் கூப்பிடலாலும் வருவேன்னு சொன்னியா, அது என்ன மேட்ரு? அது ஒன்றும் இல்லை. நானும் ஜெனியும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு நல்ல குட் டேர்ம்ஸ்ல இருக்கோமா. அதனால இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓ, அப்படி வரியா நீ? நடத்து. ஆல் தி பெஸ்ட். ஜெனி வந்துட்டா. ஜெனிஃபர், நீ இன்னைக்கு ஃபேர்வெலுக்கு சாரி கட்டிட்டு வர மாட்டேன்னு நினைச்சேன். நான் மட்டும் இன்னைக்கு சாரில வராம இருந்தா என்னை விட்டுருப்பியா சொல்லு? ஐயோ, செம்ம அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. நீயும் அவ்வளவு அழகா இருக்குடி. ஐயோ, அது எப்படி நீயும் குமாரும் சொல்லி வச்ச மாதிரி மேட்சிங் கலர்ல வந்திருக்கீங்க? அனு, உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். போய் பேசிட்டு வா போ. இங்கே இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அவனை சாரில பாக்குறான்ல, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. சரி, வர வெயிட் பண்ணு. மேட்சிங்கா நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் போல இருக்கு. குமார். ஜெனி, அழகா இருக்க. ஃபர்ஸ்ட் டே இந்த ஸ்கூலுக்கு நீ வரும்போதும் பிளாக் கலர் சுடிதார்ல வந்த. இன்னைக்கு பிளாக் சாரியில ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பாக்குறேன்னா செம்ம அழகா இருக்க. தேங்க்யூ. நீமே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க பிளாக் ஷர்ட்ல. ஓ, தேங்க்ஸ் மேடம். சரி, வா ஃபேர்வெல் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜெனி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். நானும் நல்லா படிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாமும் வரப்போகுது, முடிக்க போகிறோம். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தா நம்ம ஒரு டச்லேயே இருக்கலாம் காலேஜ் போனதுக்கப்புறம் கூட. இன்னைக்கு கொடுக்க மாட்டேன், பட் லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஓகே? எனக்கு ஓகே தான். டன்.
ஜெனி நம்பர் கொடுத்தாலா இல்லையா? இல்லடா, எக்ஸாம்லாம் முடிச்சு லாஸ்ட் டே தரேன்னு சொல்லியிருக்கா. ரொம்ப பொறுப்பான படிப்பாளி பொண்ணா இருக்குல்ல, நல்ல பொண்ணு. ஜெனி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா மெமரிஸ்க்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோவா? ஏய் சூப்பர் பிளான் பா ஜெனிஃபர். போய் நில்லு, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போ நில்லு. சரி ஓகே. ஆமா எடுத்துக்கலாம். நில்லுங்க. கொஞ்சம் கிட்ட போடா. சூப்பர். அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இது நல்ல ஐடியா. ஸோ ஃபேர்வெல் முடிஞ்சுன்னா பப்ளிக் எக்ஸாம், அதோட நம்ம ஸ்கூல் லைஃபுக்கு ஒரு பெரிய எண். நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் நம்மளோட ஸ்கூலு, கிளாஸ் ரூம், பெஞ்சு, இந்த டாப்பர் தனுஷ்கா, டீச்சர்ஸ் எல்லாரையுமே. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கே வரமாட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அழுக வர மாதிரி இருக்கு. நான் வீட்டில் போய் அழுதுக்கிறேன். எஸ், ஸோ எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பாய். எல்லாருக்கும் பாய். ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? என்னோட ஃபோன் நம்பர் கேட்டாண்டி. இப்போ நம்ம ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறதெல்லாம் எங்க அம்மா நம்பர்ல. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்கிட்ட ஃபோனும் இல்ல, என் நம்பரை இப்ப கொடுத்தா அதை நான் யூஸ் பண்ண போறதும் கிடையாது. அதான் லாஸ்ட் எக்ஸாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஓஹோ, லாஸ்ட் நம்பர் கொடுத்து திருப்பி முதல்ல இருந்து நடத்து. குமார் இன்னும் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரலையா? நல்லா படிச்ச எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம் அப்போ ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாருமே இன்வால்வ் ஆகி எங்களை கஷ்டப்படுத்தி முடிச்ச ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி கண்டினியூ பண்ண நாங்கள் ஹாப்பியா இருப்போமான்னு தெரியல. குமார் நான் திருப்பி கஷ்டப்படுத்த விரும்பல. ஹீ டிசர்வ்ஸ் மச் பெட்டர். மச்சான், லாஸ்ட் எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு. அப்பனா இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் லைஃப்க்கு பை டாட்டாவா? அதெல்லாம் இருக்கட்டும். மச்சான், ஜெனியா பாத்தியா? ஜெனியா அவ அப்பவே எக்ஸாம் முடிச்சுட்டு போறத பார்த்தேன். என்னாச்சு? அப்படியா? ஃபோன் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு ஏன் போறா? கண்டிப்பா கிளாஸ் ரூம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பானுக்காக. நீ ஓகே தானே? அதெல்லாம் எதுவும் இல்ல. அதான் எக்ஸாம் முடிஞ்சுல, காலான் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் வா. இல்லடா, ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு, மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். இன்னொரு நாள் போய் சாப்பிடலாம். டேய் ஏன்டா? சரி பார்த்து போ. நம்மளோட எக்ஸாம் ஹால்லையும் இல்ல. அப்பனா உண்மையா வீட்டுக்கு போயிட்டாளா? நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் என் கூட ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தா போல். அது தெரியாமல் நான் தான் தப்பாக யோசிச்சுட்டேன். அவள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை தான் பண்ணணும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, இந்த சப்ஜெக்டும் நல்லா பண்ணியிருக்கேன். அப்படின்னா அதுக்கப்புறம் நீ ஸ்கூல் போவேனால? ஆமாம். அப்பாடி, எப்போதான் இந்த ஸ்கூல் முடியும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினா போதும். எல்லா எக்ஸாமும் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு சொல்கிற, மார்க் வந்தால் தெரியும். ரிசல்ட் வந்த அன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு அந்த யூனிஃபார்மை மாற்றிட்டு வா, நான் டீ போட்டு வைக்கிறேன். எதையோ பறி கொடுத்த மாதிரி ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிரு குமார். இது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது உனக்கு எவ்வளோ வலிக்கும்னு புரியுது. ஆனால் அந்த வயசில் நல்லா படிக்கிறதுனா முக்கியம். அப்போ நான் தப்பு பண்ணலல்ல. கடவுளே, இந்த 12th மார்க் தான் அவளுக்கு ஃபியூச்சரே. நல்ல மார்க் வாங்கிடணும். கடைசி நேரத்தில் தான் அவள் படிக்க ஆரம்பிச்சா. ஆனால் நல்லா படிச்சு நல்லா எழுதியிருக்கான்னு நாங்கள் நம்புகிறோம். சரிம்மா, ரிசல்ட் ஸ்கூலில் வந்திருக்கோம். நான் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மார்க் அதிகமோ கம்மியோ, ஆனால் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு மார்க்கை பார்த்த உடனே வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட சொல்கிற. சரிம்மா. என் பொண்ணாச்சு, எப்படி நல்ல மார்க் வாங்காம விட்டுருவா? மார்க் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் இருக்கு. சீக்கிரம் வா ஜெனிஃபர், ரிசல்ட்ஸ் பாத்தியானோ? இல்லடி, உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். எவ்வளோ நேரம், எனக்கு செம்ம பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, நல்ல மார்க் வாங்கிடணும். சரி வா போய் பார்க்கலாம். மேரி ஜெனிஃபர், மேரி ஜெனிஃபர். நானும் அதான் முதல் பேரே இருக்கே. 575. எஸ் 591. 595 அனு. ஹே, வேற லெவல், சூப்பர். நிறைய மார்க் வாங்கியிருக்க. 575. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் குமாரை மட்டும் போய் பார்த்து பேசிட்டு வரேன். அங்கே நிற்கிறான், வந்துடுறேன். சரி போய் பேசிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி எக்ஸாம் முடிச்சுட்டு வருவோம். நல்லா எழுதிருக்கா, செம்மையா எழுதிருக்கடான்னு சீன் போட்டுட்டு இருந்தேன். என் கூட டியூஷனும் வரல. இந்த மார்க்கு தானே டியூஷன் வந்ததுனால நான் இதே மார்க் தான் திருப்பேன். 483 கம்மி மார்க்கோடா. எனக்குலாம் நிறைய மார்க் தான்ப்பா. ஜெனி வரா பாரு, பேசு. எவ்வளோ மார்க் குமார்? நீ ஆசைப்பட்ட மாதிரியே 579. ரொம்ப நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன். சமப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எவ்வளவு மார்க் மேடம்? 591. படிக்கிற பொண்ணு மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. சூப்பர்ப்பா, வேற லெவல். லாஸ்ட் டே நீ நம்பர் தரேன்னு சொன்னனால நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவனுக்கும் தெரியும், பட் நீ வரவே இல்லை. அதை பற்றி தான் பேச வந்தேன்.
ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு மாதிரி பயந்துட்டேன், என் மேலே, டீச்சர்ஸ் மேலே, பேரண்ட்ஸ் மேலெலாம் பயந்து அப்படியே போயிட்டேன். இன்னைக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கலான்னு தான் பார்க்க வந்தேன். இல்லை நான் நம்பர் கேட்கல, நம்பர் கொடுன்னு சொல்கிறதுக்கு நான் அதை சொல்லலை. 12th முடிஞ்ச அந்த எக்ஸாம் லீவில் தான் எனக்கு என்ன வேணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே நீ சொன்னதான் கரெக்ட். நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு லைஃப்பில் அதை விட ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் நிறைய இருக்குது. இப்போ எனக்கு வந்து எதாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு தோணுது, என்னை ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது, நான் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு தோணுது. ஸோ என்னை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ மெச்சோர்டாக நீ பேசுகிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் குமார். என்னோட லைஃப்பில் எனக்கு என்ன வேணும்னு புரிய வச்சதே நீ தான். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம 2 பேரோட ஃபீலிங்ஸுமே ரொம்ப ட்ரூவாக இருந்துச்சு. டைமிங் தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு, பரவாயில்ல. ஐ டெஃபினெட்லி நோ வி ஆர் த ரைட் பர்சன், பட் நாட் அட் த ரைட் டைம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே லைஃப் போயிடுச்சுன்னா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுல்ல. லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக வாழலாம். அதுவும் கரெக்ட் தான். ஏடா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக வாழ்வோமா? நீ அங்கே நிற்கிற அனு வா, ஆல் குட் தான், ரொம்ப மெச்சோர்டாக பேசிக்கிறாங்களாம். வா இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும். வில் ட்ரை டு ஸ்டே இன் டச். அதே டைலாக் தான் நானும் சொல்ல நினச்சேன். ஸோ சேம் ஹியர். சரி, ஓகே எல்லாரும் வீட்டில் வெயிட் பண்ணிருப்பாங்க நம்ம மார்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக. கிளம்பலாம். பாய் பாய் குமார். பாய் ஜெனி. பாய். When you focus on your goals, the right things will find you at the right time. எங்கேயோ படிச்சுட்டு இருந்த ஜெனிஃபர் ஏன் குமார் படித்த ஸ்கூலுக்கு வரணும்? If universe wants them to be together, எப்பனாலும் எப்படினாலும் they'll be together. At this age, let them focus on their future goals.